அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த பதிவுக்கு பின்னாடி அடுத்த பதிவு வார ராசி பலன் வரதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வார பலனோட போஸ்ட் வரணும். அதை பார்த்து இந்த வாரத்தை எப்படி கொண்டு போகிறதுன்றது உங்கள் கையில் இருக்குது. எந்த ராசிக்கும் உங்களோட ராசி அதிகமாக எந்த ராசி பார்க்கப்படுதோ அந்த ராசிக்கு உண்டான வார பலன் போடப்படும். இது எல்லா விஷயத்துக்கும் ஒத்து வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. சிலர் இதே ஒரு சில ப்ரொமோஷனல் ஆஃபரும் நாங்கள் பண்ணுறதா இருக்கோம். அது நாங்கள் கூடிய விரைவில் சித்திரை மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களை செய்யலான்னு இருக்கோம். இப்போ இன்னைக்கு தேதி பதிவில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 23/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு மாலை 4:06 ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது. அது டைமர் ராகு காலம் சொல்லும் போது கரெக்டாக சொல்கிறேன். திதி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் 5:38 வரைக்கும் நவமி இருக்குது. அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 4:18 வரைக்கும் பூராட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் இருக்குது. சித்த யோகம் காலையில் வரைக்கும் இருக்குது. நாளைக்கு மார்னிங் 4:18க்கு பிறகு அமிர்த யோகமாக இருக்குது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:20க்கும் சூரியன் மறைவு மாலை 6:29க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. மாலை 3:30 முதல் 4:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. மதியம் 3:30 முதல் 4:30 வரை இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:58லேருந்து 6:29 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. யமகண்டம் பகல் 12:25 முதல் 1:56 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா மதியம் 3:27 முதல் 4:58 வரை இருக்குது. இன்றைக்கி பூராட நட்சத்திரத்தில் கணிதம் பயிலலாம், கடன் தீர்க்கலாம், நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு ஏற்றதும் மாடு வாங்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நவமி திதியில் போரிடுதல், பகைவனை சிறைப்பிடிக்கிறது, பகைவரை அழித்தல், நண்பர்களோட பிரிவினை உண்டாக்குதல் மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சித்த யோகமாக இருந்தாலும் திதி நல்லா இல்லாதனால சுப காரியங்கள் தவிர்ப்பது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு நிதானம், மிதுன ராசிக்கு விரயம், கடக ராசிக்கு ஊக்கம், சிம்ம ராசிக்கு ஆக்கம், கன்னி ராசிக்கு வீரம், துலாம் ராசிக்கு உயர்வு, விருச்சிக ராசிக்கு நன்று, தனுசு ராசிக்கு ஓய்வு, மகர ராசிக்கு விவேகம், கும்ப ராசிக்கு ஆராய்ச்சி, மீன ராசிக்கு நாணயம். இப்போ இந்த நாளை ஒற்றை வார்த்தை ராசி பலனை பொறுத்தளவுக்கு சந்திரனோட இருப்பிடத்தை வச்சு கூறப்பட்ட பலனாக இருக்குது. இப்போ ராசி பலன், விரைவான ராசி பலன் மேஷ ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்கும். இருந்தாலும் நிதானமாக இருந்தீங்கன்னா நாள் முழுக்க சாதகமாக கொண்டு போகவும் வெற்றி அடையிறதுக்கும் உதவியாக இருக்கும். சில போட்ட திட்டங்களில் தடை தாமதங்கள் இருக்கும், ஆனால் நிறைவேறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்கள ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் மகிழ்ச்சியை அளிக்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் நல்ல அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆசைகள் ஈஸியாக நிறைவேற்றிக்க இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கும் இந்த நாள் உதவியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான நாளாக இன்றைக்கி நாள் அமையும். நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக கொண்டு போங்க. சுபகாரிய முயற்சிகளையும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும். இனிமையான நாளாக தான் அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் மேம்படும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பணியில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலர்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமை பேலன்ஸ் வச்சுருக்கிறது இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிங்கன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப நலனுக்காக சில பேசி முடிவெடுக்கிறதும் சில சந்தோஷத்துக்காக செலவு செய்கிறதும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் இருக்குது. தொணக்கூட நல்ல ஒரு புரிதலும் அன்பும் பாசமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. குடும்பத்தோட இன்றைக்கி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழப்பமில்லாத நாளாக தெளிவாக கொண்டு போக வாய்ப்புண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. செலவுகளும் பார்த்திங்கன்னா சுபகாரிய செலவுகள் தான். சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சேமிப்பும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முதலீடு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் அமையும். நாளை பொறுத்தளவுக்கு சாதகமான நாளாக கொண்டு போக
எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் யோசிச்சு செய்றது நல்லது. அடுத்த ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப ராசி. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசுல இருந்து கொஞ்சம் குழப்பமும், கொஞ்சம் பதட்டமும் காலையில இருந்தே இருக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டயும் பேசும்போது வார்த்தைகள்ல கவனம். ஆ அ புடு புதுசா தெரியாதவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகள பார்த்து பேசுங்க. பயணங்கள்ல கொஞ்சம் கவனம். சுப காரியங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமும் செய்யாம இருக்கிறது நல்லது. பொறுமையாவும், கவனமாவும் இன்னைக்கு உங்களோட செயல்பாடு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பின்விளைவுகள் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, நாள் முழுக்க உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மந்திரங்கள் சொல்லுங்க, யோகா பண்ணுங்க. நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தா கூட உங்களுக்கு நாள் அமைதியா போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல இன்னைக்கு உற்சாகமா செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா, ரொம்ப மந்தமா இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நல்லாவே தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள கடுமையா இருந்தாலும், கடின உழைப்பும், கடின முயற்சியோட செஞ்சு முடிக்கிறது நல்லது. சில பிரச்சனைகள தள்ளி போடாதீங்க. சில வேலைகள தள்ளி போடாம இன்னைக்கே முடிக்கிறது, திட்டமிட்டு செயற்படுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது குடும்பத்தில தொணக்கிட்டயும் சரி, யாருக்கிட்டயும் சரி கவனமா பார்த்து பேசுறது நல்லது. வீட்டுக்குள்ள அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆ முடிஞ்ச அளவுக்கு பணத்த இழப்பு இல்லாம பார்த்துக்க வேண்டியதோ, விரயம் இல்லாம பார்த்துக்க வேண்டியதோ நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் நெறையவே இருக்கு. தொடை இல்லன்னா கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா செலுத்துங்க, ஓய்வெடுங்க. முடிஞ்சளவு எக்ஸர்சைஸ் பண்ணி மனச அமைதியா வச்சுக்க முயற்சி செய்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. கூட பொறந்தவங்க மூலியமா இன்னைக்கு சுப செய்திகள் வந்து சேரும். சந்தோஷமான நாளா இன்னைக்கு அமையும். பசங்க வழியில மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளா இருக்கு. சாதகமான பலன்கள் உங்கள தேடி வரும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு புத்துணர்ச்சியும், சந்தோஷமும், மனமகிழ்ச்சியும் பெறக்கூடிய நாளா அமையும். அ இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யாரா இருந்தாலும் மனசு விட்டு தெளிவா பேசுங்க. சந்தோஷமா நாள கொண்டு போறது நல்லது. குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் விலகி, நல்ல ஒரு அந்யோன்யமும், புரிதலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாவே இருக்கும். நாள பொறுத்தளவுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே உங்களோட முயற்சியால அனுகூலமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல சாதகமான பலன் உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தொழில்லயும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளா அமையும். உங்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியா கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. தொழிலும் சரி, வேலையும் சரி, உங்க விருப்பப்படி உங்களோட காரியங்கள திட்டமிட்டு கரெக்ட்டா செய்றனால சாதகமான பலன்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாள். ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மனசளவுல ஒரு ரொமான்டிக் மூடு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. அத தொணக்கிட்ட காமிச்சு, அவங்களையும் சந்தோஷமாவும், திருப்தியாவும் வச்சுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆ நாள பொறுத்தளவுக்கு சந்தோஷமா, இனிமையான தருணங்கள அனுபவிக்க தயாரா இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான வரவு, சேமிப்பும் அதிகமா இருக்கு. அத பார்த்து உங்களோட ஆ தேவைகள நிறைவேத்திக்கிட்டு, மீதி இருக்கிறத அப்படியே சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மகிழ்ச்சியும், திருப்தியும் நிறைஞ்ச ஒரு நாளா தான் இருக்கு. கவலை இல்லாத நாளா இந்த நாள கொண்டு போக வேண்டியது கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. சுறுசுறுப்பான ஒரு நாளா இருக்கும். பணவரவு தாராளமா இருக்கும். ஆரோக்கியத்தில இருந்த பிரச்சனைகள் குறையிறதும், எதிர்பாராத நல்ல விதமான பலன்களும் கிடைக்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். மனசு விட்டு இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்புகள எதையும் தவற விடாம ஏத்துக்கங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிக்கவே வேண்டாம். இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்ப தவற விட்டீங்கன்னா, வாழ்க்கையில சில முன்னேற்றங்கள தவற விட்டா தான் இருக்கும். ஆ சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. குடும்பத்துக்காகவும், சந்தோஷத்துக்காகவும் செலவு செய்றதும் தப்பு இல்லை. ஆ முடிஞ்ச அளவுக்கு வியாபாரத்தில கடன் பிரச்சனைகள குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வர பணத்த அத யூஸ் பண்ணுங்க. கூட பொறந்தவங்க வாயிலாக சுப செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில சந்தோஷமும், மகிழ்ச்சியும் கூடி இனிமையா நாள கொண்டு போக வாய்ப்புண்டு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இல்லாம பார்த்துக்கிட்டு ஜாலியா நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட தொழில கொஞ்சம் சுறுசுறுப்பாவும், திட்டமிட்டும் செஞ்சீங்கன்னா, அனுகூலமான பலன்கள் உங்கள தேடி வரும். லாபமும் நல்லாவே இருக்கும். பாதிப்பு இல்லாம பதட்டத்த மட்டும் குறைக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இன்னைக்கு சந்தோஷம் மற்றும் அ இனிமையான நாளா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட இன்னைக்கு வெளியில போங்க. ஜாலியா டைம் பண்ணுங்க. அ நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையா கொண்டு போக, இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் இனிமையான நாளா கொண்டு போகறதுக்கு அ தொண மனசு விட்டு பேசுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகளும் இருக்கு. அது குடும்பத்துக்காக சுப செலவுகளுங்கிறதுனால எந்த ஒரு கவலையும் இல்லை. பணத்த கவனமா கையாண்டீங்கன்னா போதும். விரயமோ, இழப்போ இல்லாம பார்த்துக்கிட்டா போதும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் இல்ல. கொஞ்சம் வெளியில போறனால கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அமைதியா ரிலாக்ஸ் பண்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமான ஒரு நாளா இருக்கு. சில எதிர்பாராத மாறுதல்களோ, மாற்றங்களோ இருக்கு. அத பொறுமையாவும், கவனமாவும் கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. செய்யக்கூடிய செயல்கள்ல கவனமா திட்டமிட்டு பொறுமையா செய்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாள பொறுத்தளவுக்கு அமைதியும், நிதானத்தோடவும் மனச ஒருநிலைப்படுத்தி கொண்டு போனீங்கன்னா நல்லது. பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, ஓரளவுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில லாபத்த பத்தி கவலை இல்ல. நஷ்டம் பாதிப்புலாம் எதுவும் கிடையாது. அமைதியா நாள கொண்டு போங்க. மனச அமைதியா வச்சுக்க, நிம்மதியா வச்சுக்க தெய்வ வழிபாடு இன்னைக்கு அவசியம். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட மனசுல பணி அதாவது வேலையோ இல்லைன்னா தொழில் மாற்றத்தை பற்றி எண்ணங்கள் எழ வாய்ப்புகள் இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்திக்காம நிதானமாக செய்கிறது, சிந்திச்சு செயல்படுறது நல்லது. எந்த ஒரு முடிவும் இன்னைக்கு அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். பதட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் தவறாக போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக அமையும். நல்லிணக்கத்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நட்பான அணுகுமுறையும் விட்டு கொடுத்து போகிறதும் இனிமையா பேசி பழகுறதும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் 2 பேருக்குள்ளேயும் புரிதலை அதிகப்படுத்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாளா இல்ல. வரவு இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்துல எதிர்பாராத செலவுகள் இருக்கிறது கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும். கடன் வாங்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இல்லைன்னா கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி செய்யுங்க. யோகா பண்றது நல்லது. மனசை அமைதியா வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு மாலையில வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷம் கூடும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்னைக்கு பசங்களால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனம், விரயமோ இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு இருந்ததுன்னா மனசை அமைதியா வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு பெருசா வளர்ச்சியும் முன்னேற்றமும் எதிர்பார்க்காம பொறுமையா நாளை கொண்டு போறது நல்லது. பெரிய மனிதர்களோட அதிருப்திக்கு ஆளாகாம இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஒரு விஷயத்துல போராடி வெற்றி பெற வேண்டிய நாளா தான் இருக்கும். நண்பர்களோட ஆதரவு இருக்கு. கடன் பிரச்சனையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இன்னைக்கு முயற்சி செய்யறது நல்லது. சுப காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கு. வருத்தப்பட வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு லாபம் தராம தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட வேலைகளை நிதானமா எல்லாத்தையும் சிந்திச்சு திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சிங்கன்னா பாதிப்பில்லாத ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய செயல்களில் காலையிலேயே முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்னதாக குழப்பமும் தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆ, முடிஞ்சா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் தனியாக நாளை செலவழிக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாம விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி கையில் இருக்கிற பணம் போதுமானதாக இல்லை. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்போ விரயமோ ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம்.
சேமிக்கலனாலும் பரவால்ல, கடன் வாங்காம போறது, நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருக்கறனால, தலைவலி, இடுப்பு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ஏற்றமிக்க நாளா இருக்கு. தாராளமான பணவரவு, சந்தோஷமான குடும்ப சூழ்நிலைகள், ஆரோக்கியத்தில நல்ல முன்னேற்றம், புதிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள், கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை கூடக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழியில நல்ல ஒரு பேச்சுவார்த்தையில சாதகமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா யோசிச்ச வீடு கட்டணும், இல்லன்னா வீடு வாங்கணுன்ற திட்டத்துல இன்னைக்கு சாதகமான பலன்கள் உண்டு. அத உண்மையாக்க நீங்க இன்னைக்கு முயற்சி செய்றதும், திட்டமிடுறதும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்கும். ஆ சுபகாரிய முயற்சிகள்லயும் நல்ல ஒரு பலன் இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கரெக்ட்டா செய்யக்கூடிய, திட்டமிட்டு செய்யக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்றத இன்னைக்கு பண்ணலாம். தொழில பொறுத்தளவுக்கு, ஆ தொழில்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. வரவு நல்லாவே இருக்கும். சேமிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு உதவியாவும், வளர்ச்சிக்கு உதவியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. செய்ற தொழில்ல கஸ்டமர்கள் மூலியமா நெறைய ஆர்டர்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப நண்பர்களோட நல்லுறவு ஜாலியா இன்னைக்கு குடும்ப ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருக்கிறது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும், அனுநித்தியம் அதிகப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள முடிவுக்கு கொண்டு வர இந்த நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. சேமிப்பு அதிகரிக்கிற நாளா இருக்கும். செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கனால தெளிவா பணத்த கவனமா, ஜாலியா கையாளுங்க. செலவுகள் அதிகமாகாம கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியான மனநிலை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகளும் அதுக்கேத்த மாரி தான் இருக்கு. எடுக்கிற முயற்சிகள்ல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நண்பர்களால ஒரு சில அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. குடும்பத்துல பெரியவங்க ஆதரவா இருப்பாங்க. குடும்பத்துல பெண்களோட பணி சுமை குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு அவசியமா தேவை. மனச ஒருநிலைப்படுத்த தியானம் பண்ணுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு சிலருக்கு தான தர்மம் செய்றதும், உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள செய்றதும் நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலவையான ஒரு நாளா தான் இருக்கும். நல்லதும், கெட்டதும் கலந்தா மாதிரி இருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு பெருசா பலன்கள்லாம் எதிர்பார்க்காம, உங்களோட வேலைகள கடமையா செஞ்சு நாள கொண்டு போறது நல்லது. தொழில்லயும் சரி, தவறுகள் எதுவும் ஏற்படாமயும், பேர கெடுக்காம இன்னைக்கு உங்களோட தொழில கவனிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு புதிய முயற்சியும் பண்ணாதீங்க. பதட்டம் கொஞ்சம் இருக்கு. குழப்பமில்லாத மனநிலையில எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ உறவுல கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் உற்சாகத்தையோ, சந்தோஷத்தையோ அதிகமா எதிர்பார்க்க முடியாது. பேசறதுக்கு முன்னாடி வார்த்தைகள கொஞ்சம் யோசிச்சு பேச வேண்டியது அவசியமா இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகள விட்டா, அது பின்விளைவுகள் உங்களுக்கு நெகட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்காக அதிக பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது சேமிக்கிற வாய்ப்ப குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அ அ இருக்கு. இருக்கிற பணத்த செலவழிக்கிற மாதிரி செய்யும். ஆ பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தோல் வலி எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. ஆ தெளிவான சிந்தனைகள் நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்ட வீட்ட தேடி, அதாவது இல்லத்த தேடி சுப செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக பா பாட்டு கேட்கிறதோ, இல்லன்னா ஆன்மீக விஷயம் சம்பந்தமான செயல்கள் செய்றதோ, மனசுக்கு நல்ல ஒரு நாளா தான் இருக்கு. முடிஞ்சா இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. கலவையான நாள்ல குழப்பமா கொண்டு போக வேண்டாம். ஆ எதிர்பார்த்த இடத்துலருந்து
உதவிகள் கொஞ்சம் கிடைக்கும். ஆனா லேட்டா கிடைக்கும். அத பத்திலாம் பெருசா வருத்தப்படாம நாள கொண்டு போறது நல்லது. உறவினர்கள் வழியில அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த பொருட்கள வாங்குற வாய்ப்பு அமையும். சந்தோஷமா இந்த நாள கொண்டு போக முயற்சி செய்யுங்க. திட்டமிட்டு செயல்கள செய்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு, ஆ இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல கொஞ்சம் கவனமா, நிதானமா செய்ய வேண்டியது. தொழில்லயும் பொறுமை அவசியமா தேவ. ம் கூட வேலை செய்றவங்களோடையோ, இல்லன்னா கீழ வேலை செய்றவங்கள கொஞ்சம் ஆ நல்ல ஒரு ஆ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, வாக்குவாதங்கள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமான நாளா, இல்ல தேவையில்லாத கூட பொறந்தவங்களோட பிரச்சனைகள், அது தொணக்கூட காட்டுற மாதிரி இருக்கு. ஆ அதெல்லாம் தொணக்கிட்ட காட்டாம, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு அவங்க கூட இனிமையா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு ஆ, கம்மியா இருந்தாலும் போதுமானதா பார்த்துக்கலாம். அதே மாதிரி செலவுகள கட்டுப்படுத்துறது நல்லது. எந்த ஒரு பெரிய முதலீடும் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆ, பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெருசா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் தான் பிரச்சனை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்ககிட்ட இன்னைக்கு உற்சாகமும், தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு. அது நல்ல ஒரு தெளிவான நாளா கொண்டு போக முயற்சி செய்றது நல்லது. ஆ வீட்டுக்குள்ளேயும், பசங்க கூடயும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க மனச அமைதியாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்க, கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல அ கண்டு மகிழ்றது சந்தோஷத்தை ஏற்படுத்தக் குடுக்கும். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பழைய நண்பர்களோட சந்திப்பு இன்னைக்கு மகிழ்ச்சியை தரும். நவீன பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் இருக்கு. ஆனா செலவு பண்ணும்போது கவனம் விரயமாகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்துல ஒரு சிலருக்கு புதிய கூட்டாளிகள் இணைய வாய்ப்பு இருக்கு. செய்யற தொழில்ல முன்னேற்றம் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடை தாமதங்கள் இருக்கு. நாள் முழுக்க கலவையான நாளா இருக்கும். பண விஷயத்துல ரெட்டிப்பு கவனம். தொழில பொறுத்தளவுக்கு அ வே தொழில் தொடர்பான பயணம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஆ அலைச்சலையும், பதட்டத்தையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. அமைதியா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த தொழில்ல குழப்பிக்காம, தனித்தனியா பிரச்சனைகள கையாள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப வளர்ச்சிக்கு இன்னைக்கு ஏற்ற ஒரு நாளா கிடையாது. அனுசரிச்சு போறது, விட்டு குடுத்து போறது, பதட்டத்த வீட்டுக்குள்ள காட்டாம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருத்துக்கள திணிக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா பண விரயமும் இருக்கு. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ற காரணமா, ஆ வீண் பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பொறுப்புகள் அதிகமா இருக்கறனால, கூடுதல் செலவுகள் அதிகமா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். கண்ணெரிச்சல் இல்லன்னா பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அமைதியா நாள கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமை அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டீங்கன்னா, சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். ஆ சூழ்நிலைகள இன்னைக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி இனிமையா மாத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆ முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வெளியில இருந்து வர வேண்டிய தொகை கைக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஆகுது. அது டென்ஷன ஆக்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம, நாள போற போக்குல கொண்டு போறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். கூட்டாளிகளோட ஆலோசனையால தொழில்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளா அமையும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு தெய்வ வழிபாடு அவசியம். தொழில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலைகள், செயல்கள், காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு பிரையாரிடைஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்த முன்னுரிமைப்படுத்தி செய்றீங்களோ, அது உங்களுக்கு சாதகமா பலன் அளிக்கும். ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு உங்களோட தொழிலையும், வேலையும் செய்றது நல்லது. தவறுகள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில உற்சாகமும் இருக்கும். அவங்களால பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ அதே மாதிரி குடும்பத்தோட முடிஞ்ச அளவுக்கு நீங்க துணை, பசங்க கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையான நாளா போகும்.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள கட்டுப்படுத்துற மாதிரி இல்ல. குடும்பத்தில உறவினர்கள் வருகையால வீண் விரயமாகற மாதிரி இருக்கும். நாள பொறுத்தளவுக்கு பணத்த கவனமா கையாள வேண்டியதும், செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மனச மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் இல்ல. ஜாலியாவே கேஷுவலா கொண்டு போங்க. அடுத்த ராசி, கடைசி ராசியான மீன ராசி. இ உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் நல்லாவே இருக்கு. அ உங்களோட இலக்குகள அடைய கொஞ்சம் முயற்சி அதிகமா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களும், நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. அ எதிர்பாராத சுப செலவுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எதிர்பார்த்த இடத்துலருந்து உதவிகள் கிடைக்கும். அது மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிற மாதிரி இருக்கு. அ சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வியாபார விஷயமா பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆ இன்னைக்கு சுபகாரியம் முயற்சிகள்ல முன்னேற்றமும், குடும்பத்துல கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. சில முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த நாள பயன்படுத்திக்கலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு ஆ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பணி மாற்றமோ, இல்லன்னா தொழில் மாற்றமோ, இல்ல இடமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வர இருக்கு. அது எதையும் ஆ அ அவசரப்பட்டு முடிவெடுக்காம, ஏன்னா இப்போ நீங்க வேலை செய்ற கம்பெனில உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அதிகமா குழப்பிக்காதீங்க. ஒரு நாள் விட்டு பிடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ முடிஞ்ச அளவுக்கு தொண கூட இன்னைக்கு மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் வச்சுக்க வேண்டியது அவசியம். ஆ அவங்களுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், அ பொறுமையா எடுங்க. அவங்கள ம் அ கருத்துகள் கேட்டு, அவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து செஞ்சீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னி வரவு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் அ அதாவது ரொம்ப அதிகமும் இல்ல, குறைவாவும் இல்ல. தேவைக்கேற்ப இருக்கு. அதனால செலவுகள கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியம். சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயம் பண்ணாம, இழப்பில்லாம கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்கங்க. ஜாலியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிட்டு, ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டிங்கன்னா, அடுத்து வர ஷார்ட்ஸாக வர வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா வீடியோ வருது. அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அதை பார்த்து பலனடையறதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆ அதாவது இலவச ஜோதிடம் இல்லைன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான எண்ணங்களும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு உங்களோட ராசிகளை பதிவு பண்ணிங்கன்னா, எந்த ஒரு ராசியெல்லாம் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ராசியாக அவங்களுக்கு மட்டுமே சொல்கிற மாதிரி பலன் அமையும். அதனால் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான ஜோதிட பலனையும், உங்களுக்கு உண்டான ஜாதக பலனையும் இலவசமாக லைவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.